நீங்க பாருங்களேன், தமிழ்நாடு அரசு வர்சஸ் ஆளுநர் வரக்கூடிய பிரச்சனையில எல்லாம் ஆரம்ப புள்ளி எந்த பக்கத்துல இருந்து வருது? ஆளுநர் பக்கத்துல இருந்து தானே வருது. தமிழ்நாடு அரசு எப்பவுமே எதிர்வினை தானே ஆற்றுது. தேசிய கீதம் பாடல அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு காரணத்த சொல்லி வெளிநடப்பு செஞ்சது யாரு சார்? அப்படிதானங்க இன்றைக்கு அந்த ஆரம்பிச்சது காரணம் இந்த பிரச்சனை. சொல்லப்பட்டிருக்கு. ஆ அப்படிதானே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. ஏற்கனவே சொல்லிட்டாங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் ஆரம்பத்துல பாடப்படும். நிறைவுல வந்து தேசிய கீதம் பாடப்படும். அதுதான் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துடைய மரபு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னமும் அதையே புடிச்சு ஏன் ஆளுநர் தொங்கிட்டு இருக்காரு? அப்போ இது விதண்டாவாதம் வேணுட்டே பிரச்சனை பண்றதுன்னு தானே அர்த்தம். இன்னைக்கும் முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு? கருத்தியல் ரீதியாக ஆளுநர் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஆணின்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் இருக்கிறதுனால அந்த பொசிஷன்ல எந்த தேர்ட் ரேட்டட் பொலிட்டிஷியன் வந்து உட்கார்ந்தாலும் ஆளுநர் அப்படிங்கிற பதவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அந்த நபருக்கு கொடுப்போம். ஆனா இதுக்கு மேல பொறுமையா எங்களால இருக்க முடியாது. இத சட்ட ரீதியாக இத வந்து நாங்க அதுல ஒரு நடவடிக்கை எடுத்து இது போன்ற ஒரு ஆளுநருடைய உரையை தான் வச்சுதான் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாங்க சட்ட ரீதியாக நாங்க ஒரு தீர்வு காணறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார்.